ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம், ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான தக்காளி சாதம் குக்கர்லேயே ஒன் பாட் ரைஸ் மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை மட்டும் நீங்கள் லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு அனுப்புங்க, கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தாங்க வரும். இது ஒரு ஒன் பாட் ரைஸ் அப்படின்றதுனால நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. அது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் புரியும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சுடுறதுக்கப்புறமா ஒரு அன்னாச்சி முக்கை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், ஒரு சின்ன துண்டு கல்பாசி, 2 மராட்டி முக்கை, ஒரு பிரியாணியில் இதை ஆட் பண்ணிடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அது கண்ணாடி பதம் வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை இதில் ஆட் பண்ணுறேன். புதினா இலைகளை ஆட் பண்ணதுக்கப்புறமா அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அந்த இலைகள்லாம் நல்லா சுருண்டு வரணும், அந்தளவுக்கு அதை நம்ம நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் புதினா நல்லா வதங்கி அது நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணதுக்கப்புறமா அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இதோட பச்சை வாசம் போய் இதை நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இதுக்கு எந்த அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நல்லா தின் ஸ்லைஸாக போட்டுருங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கணும் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கும். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் அடிப்பிடிக்கும். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் தக்காளியோட சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி எந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகிருக்குன்ட்டு ஒரு இடத்துல கூட தக்காளி கட்டியாக தெரில, அந்தளவுக்கு இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணிட்டோம். இது இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகிருந்தால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நார்மல் பொன்னி அரிசியில் தான் செய்கிறேன். இந்த அரிசிக்கு 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். நீங்கள் உங்ககிட்ட இருக்க அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் உடனே அரிசி சேர்க்காம இந்த மாதிரி கொதிச்சு பபுள் வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்க்கணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா அதை அடியில் விட்டு நல்லா கிளறி விட்டுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கடைசியாக அதை நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை தூவி குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை 3 விசில் விட்டு எடுத்துடலாம். 3 விசில் விட்டு அது ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம 1 பாட் தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. நான் சொல்கிற ஸ்டெப்பெல்லாம் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கூட அடி பிடிக்காது அண்ட் குழஞ்சும் போகாது, இந்த மாதிரி நல்லா வரும். குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. மிக்ஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா அடியில் இருக்கிறது வெள்ளையும் மேலே ரொம்ப கலராகவும் இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களை பாராட்டுவாங்க. இது மட்டும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டீங்கன்னு வைங்க, கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தாங்க வரும். நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு தக்காளி சாதங்கிறது ஒரு அபூர்வமான விஷயங்க. என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி குக்கரில் செஞ்சு கொடுப்பாங்க. இது பிரியாணி மாதிரி இருக்கிறதுனால அப்போல்லாம் எங்களுக்கு பிரியாணியே இதுதாங்க. ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி ஃபீல் பண்ணி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி இந்த தக்காளி சாதத்தை நாங்கள் ஃபீல் பண்ணி சாப்பிடுவோங்க. இது கூட கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வறுவல் அண்ட் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோன்னா தேவமத்த மாதிரி இருக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோவை போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், தக்காளி சாதம் அண்ட் உருளைக்கிழங்கு மாதிரி ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் எதுவுமே இல்லைங்க. இது மாதிரி உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.